வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ரசம் பண்ண போகிறோங்க. இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இதோட ரசம் 2 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இது கொட்டையை விட்டுட்டு நீங்கள் இதை கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட அரைக்க என்னென்ன, தாளிக்க என்னென்னு சொல்கிறேன். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகா, தக்காளி பெருசாக ஒரு தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு 5-6 பல், கருவேப்பிலை, இதெல்லாம் அரைக்கணுங்க. நெல்லிக்காவும் இதெல்லாம் கூட சேர்த்து அரைச்சிக்கணும். தாளிக்க இந்த சைடு பாருங்கள், தக்காளி சின்னதாக 1, அதே மாதிரி 2 சின்ன பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. தாளிப்புக்கு கடுகு 1/4 ஸ்பூன், 1 பிஞ்ச் ஜீரகம், பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இந்த நெல்லிக்காயில் கொட்டையில் எடுத்துட்டு இந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பீஸ் பீஸாக. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெல்லிக்காய் ரசம். இந்த குவாரண்டைனில் நம்ம நெல்லிக்காய் இந்த கொரோனா டைமில் நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லது உடம்புக்கு. அதனால் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் எப்படியெல்லாம் சேர்த்து கொடுக்க முடியுமோ குழந்தைங்களுக்கு கொடுங்க. நெல்லிக்காய் புளி போடல, தக்காளி மட்டும்தான் நான் பெருசாக 1 போட்டிருக்கேன். 2 நெல்லிக்காய், ஏன்னா இதுலேயே புளிப்பு இருக்கும், அதனால் நெல்லிக்காயும் தக்காளி, இந்த லைட்டாக புளிப்புக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்குவோம். இந்த பிளேட்டில் இருக்கிறது ஃபுல்லாக போட்டு மறுபடியும் சொல்கிறேன். 2 நெல்லிக்காய், பெருசாக தக்காளி 1, கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு 5-6 பல், கருவேப்பிலை கொஞ்சம், 1 பச்சை மிளகாய், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துக்க போகிறோம். இந்தாண்ட தாளிப்புக்கு கடுகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1 பிஞ்ச், பெருங்காயம் கொஞ்சம், தக்காளி சின்னதாக 1, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் இதில் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதுதான் தாளிப்புக்கு. இதை அரைக்கிறதுக்கு இதை போய் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி விழுது மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இதுலேயே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையாக நெல்லிக்காய் ரசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு நெல்லிக்காய் புளிப்பு இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் புளிப்பு வேணுன்னா புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, புளி ஊற வச்சு. நான் இன்றைக்கி தக்காளி பழம் மட்டும் பெரிய பழமாக 1 போட்டிருக்கேன், அதனால் புளி சேர்த்தலை. நல்லா பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குவோம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா புளிப்பு இருக்குது எனக்கு தக்காளி போட்டதுனால. இப்போ இங்கே கடாய் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடுகு, ஜீரகம் 1 பிஞ்சு, பெருங்காய பொடி இதெல்லாத்தையும் போட்டுருவோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுருவோம். தக்காளி, கடுகு வெடிக்கிட்டுங்க, அதனால தான் இதெல்லாம் ஓரமாக கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கேன். கடுகு பொரியல் சவுண்டு கேட்டுப்பாருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் தக்காளி வதங்கிறதுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு இதில் சேர்த்துருவோம்.
நான் ரசப்பொடி காட்ட மறந்துட்டேங்க. ரசப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி. இந்த இதை எடுத்து ஊற்றிக்குவோம். கொத்தமல்லி இதில் போட்டிருக்கேன் நான் ரசத்தில். இதை தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்குவோம். இது நல்லா கொதி வரணும். இது கொதி வர்றதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் இது நாட்டு சக்கரை நான் சேர்த்துறேன். அந்த கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நம்ம போட்டது சரியாக இருக்கா என்னன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே சரியாக இருக்குது. நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும், காட்டுறேன். பாருங்கள், ரசம் நல்லா கொதி இந்த மாதிரி கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்து இந்த மாதிரி வெள்ளையாக நுர மாதிரி வரணும். அது வரைக்கும் கொதிக்க வைங்க. இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பாருங்கள், நல்லா கொதி வந்து அப்படியே பபிள்ஸ் பார்த்திங்களா ஓரமாக வருது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த வாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். அந்த ரசத்தை எடுத்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டைம்லலாம் இந்த நெல்லிக்காய் சேர்த்துக்க சொல்கிறாங்க. எப்படியாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த நெல்லிக்காய். அதனால் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.